என்னங்க ஐயா எடுத்துங்க. போதும் 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 போதும். அத்தை மட்டும் ஒரு ஆளை காணோம். அட நிறுத்துங்கப்பா. எங்க போயிட்டாரு? போதும். ஐயோ என்னங்க இங்க கீழே வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நல்லா தானே இருந்தீங்க. எழுந்திரீங்க. பணம். ஐயோ பணமெல்லாம் காணோமே. எப்ப பார்த்தாலும் பணம் தானே உங்களுக்கு. ஐயோ பாக்கெட்ல இருந்து பணத்தை வேற காணா. பாத்தீங்களா விடிஞ்சது என் மேல பழி போடுறீங்களே. எவ்வளவு பணம் தெரியுமா? சும்மா கொட்டுன்னு கொட்டுச்சுடி. கோடி கணக்குல இருக்கேன். எல்லாம் ஒருவேளை கனவா இருக்குமோ? ஒரு வேளை இல்ல, இது உங்களுக்கு ஒவ்வொரு வேளையும் வர கனவுதான். உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. சொல்ல வேணாம், ஒண்ணும் வேணாம். போங்க. 7 மணிக்கு ஜோசியரை வர சொல்லியிருந்தேன். அவனா இருக்குமோ? அவனாவது என்னை கோடி சொன்னாக்கு வேணா. கடவுளே. வணக்கம். வணக்கம். எங்க வீட்டுல டிவி எல்லாம் ஒன்னும் ரிப்பேர் இல்லையே. ஆண்டனாதான் கொஞ்சம் வளைஞ்சிருந்து அதை நானே மேலே நிமித்திட்டேன். சார் இது கம்ப்யூட்டர் மானிட்டர். அட என்னையா மானிட்டர் மாஸ்டர்? நான் 7 மணிக்கு ஜோசியரை வர சொல்லியிருந்தேன். நீ வந்து உயிர் வாங்குற. கரெக்ட். நான் தான் அந்த ஜோசியர். சாதாரண ஜோசியர் இல்ல, கம்ப்யூட்டர் ஜோசியர். என் பேரு கம்ப்யூட்டர் கணபதி. நானே தப்பு பண்ணாலும் இந்த கம்ப்யூட்டர் தப்பு பண்ணாது. என்னைய தொட்டோன்னு சத்தம் போடுதே? நான் தான் சத்தம் போட்டேன். இந்தாங்க, இது நம்ம குடும்ப ஜாதகம். என்ன அடுக்கடுக்கா? குடும்ப ஜாதகமா? ஆமாங்க. என்னங்க இது வால்யூமா இருக்குது? அதுங்க எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருந்ததுனால எழுதுனவனு ஜாஸ்தியா எழுதிட்டேன். நான் எப்பங்க கோடீஸ்வரன் அவன் பார்த்து சொல்லுங்க. நின்னுகிட்டே வா, உட்கார்ந்துகிட்டு தான் சொல்லுவேன். இப்போ உங்க ஜாதகத்தை ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஒரு போட்டோ வரப்போகுது. நீங்க அதை பார்த்து பயப்பட மாட்டீங்களே? ஏன்? ஏன்னா அது உங்களோட முகம். என்னங்க இது? எனக்கே பயமா இருக்கு. ஏங்க இவ்வளவு க்ளோஸ் அப்லயா காட்டுவாங்க? நானே பயந்துட்டேன். மாத்துங்க. சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப வேண்டப்பட்ட, ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு உருவத்தை காட்டுட்டுமா? இதுதான். ஐயோ வேலைக்காரி சார். வேலைக்காரியா? இவங்களுக்கு உங்களுக்கு எப்படி லிங்க்? மாத்துங்க சார். நீங்க பொண்டாட்டி வந்துட போறா. வேலைக்காரியை அழிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஏதோ தலையெழுத்தேன்னு சகிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உருவத்தை காட்டட்டுமா? காட்டுறேன். இவங்க அவங்கள விட சும்மா கின்னு இருக்காங்களே. ஆமா, இவங்களையே நீங்க செட்டப் பண்ண கூடாது. உங்களுக்கு பிடிக்கலையா? அப்ப நான் வேணா செட்டப் பண்ணிக்கிட்டுமா? பண்ணிருக்கலாம். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணிருக்கணும். ஏன்? கல்யாணம் பண்ணிட்டாலே. அவங்க புருஷன் யாரோ? நான் தான். ஓஹோ. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ஏதோ தெரியாதனமா ஒரு இதுக்கு சொல்லிட்டேன். அட ஒரு இதுக்கு வேணாயா. நான் கோடீஸ்வரனா இருக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருன்னா அந்த தரித்திரங்களே காட்டிட்டு இருக்கியா? ஆமாமா, அழிச்சிடுறேன். இப்ப ஒர்க் அவுட் பண்ணி சொல்றேன். என்ன ஃபீல் பண்றீங்க? அட ஃபீல் பண்ணாங்க சார். ஏதாவது தைரியமா சொல்லுங்க. சாரி சார், உங்க ஜாதகப்படி நீங்க கோடீஸ்வரர் ஆறதுக்கு சான்ஸே இல்ல. என்ன சார் இப்படி குண்டை தூக்கி போறீங்க? கம்ப்யூட்டர் குண்டை தூக்கி போட்டுச்சு சார். என் ஜாதகத்துல ஏதோ ஓட்டை இருந்தாலும் இந்த மிஷினை வச்சு அடைக்கலாம் உங்களை கூட்டு வந்திருக்கேன். சரி, உங்க பையன் வழியா ஏதாவது யோகம் இருக்கான்னு பாத்துருவோமா? வெரி குட். 5ஆம் இடம் பையன். ஓஹோ, உங்க பையன் ஜாதகம் யோக ஜாதகம். அவன் மூலமா நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆக போறீங்க. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு வலிய வந்து அவனை காதலிச்சு கட்டிக்க போறா. அதுக்கப்புறம் உங்க குடும்பம் குப்புன்னு மேல வந்துடும். மகனே, என் வயிற்றுல பாலை வாத்துறா. மகனே மகனே, மகனே. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. இவன் தான் உங்க பையனா? ஆமா. இவன் உங்களுடைய குண்டாவது பையனா? 2வது பையனா? அவன் ஒரு புறம்போக்குங்க. அப்ப இவங்க உங்க சம்சாரம். அம்மா உனக்கு மேட்டர் தெரியுமா? உன்னை கம்ப்யூட்டர் மாடல பார்த்து சார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி என்ன சொன்னாரு தெரியுமா? சொல்ல வேணாமா? நாங்க 2 பேரும் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறோம். இன்டர்வியூல வந்து இவன் கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிட்டான். இவன் ரேஞ்சே வேற. அட போடா, இவனுடைய ரேஞ்ச் உண்மையான லெவல் என்னன்னு இப்பதானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவனுக்கு இன்டர்வியூ போகணும். எங்கேயும் போகணும். அப்பா இது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச இன்டர்வியூப்பா. நான் செலவு காசு கேட்பேன்றதால வேணாம்னு சொல்றீங்களா? டேய், நான் இன்டர்வியூ போக வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சொன்னேன். என்ன போய் லேடிஸ் காலேஜ் வாசல் நில்லு. அப்பா ஆமாடா, நல்ல கோடீஸ்வர பொண்ணா பார்த்து ஃபாலோ பண்ணு. டேய் நீ சுமாரு சைட் அடிச்சு ஓகே ஆனவனா ஐ லவ் யூன்னு சொல்லிடு. நல்லா இருக்குங்க புள்ளைய வளர்க்கற லட்சணம். எந்த அப்பனாவது பிள்ளைக்கு இப்படி சொல்லி அனுப்புவானா? எங்க அப்பா அப்படி சொல்ல. அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணி அவதிப்பட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் வாய் மூட்டிருக்கியா?
மகனே நல்ல தாராளமா செலவு பண்ணு, நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்க. என்ன இவனை நல்ல கட்டி நிறுத்து, முன்னாடி வந்துட்டா இருப்பேன். புரியுதா? போ போ சீக்கிரம். காலேஜ் ஆரம்பிக்கிற டைம் ஆச்சுடா. டேய் சாயங்காலம் வரும்போது நல்ல ரிசல்ட்டோட வரணும். ஏ லொட்ட, எனக்கு ஒண்ணும் புரியலடா. என்ன திடீர்னு இவர் இப்படி சொல்றாரு? நான் இனிமே எந்த கோடீஸ்வரியை பார்த்து அவளை லவ் பண்ண ட்ரை பண்ணி அவ என்ன லவ் பண்ணி இதெல்லாம் நடக்கிற விஷயமா? முடியுமா? முடியாதுதான். எவ்வளவு உன்னை லவ் பண்ண போறது இல்ல. ஆனா உங்க அப்பா ஏமாத்தி பணம் பறிக்கிறதுக்கு ஒரு அருமையான ரூட் கிடைச்சிருக்கு. வா வா வா. நீ சொன்னது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு பெரிய ரேஞ்சில் பண்றதா இருக்கேன். பெரிய ரேஞ்சுனா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன். என்ன கம்ப்யூட்டர்? இதே கம்ப்யூட்டர் தான். ஆமா சார், இது இங்கதானே இருக்க போகுது. என்ன சார் இது அநியாயமா இருக்குது? சார் நீ சொன்னதெல்லாம் கரெக்டா இல்லையா நான் டெய்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால அது இங்கதான் இருக்கும். புரியுதா? கிளம்புங்க. கிளம்பணுமா? இது அக்கிரமம், அநியாயம், அடுக்காது. மரியாதையா இங்க இருந்து போக போறியா இல்லையா? போகலைன்னா டேய் அந்த நாயை கொடுங்க. எதுக்கு நாயை கூப்பிடுறீங்க? எந்திரிச்சு போடா. அப்படின்னா போயிடுறேன். போ சாவுக்குறாக்கி போ. ஐயோ என்ன வேலைக்காரியா வந்துருக்கா? எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியலையே. மெயின் ஆஃப் பண்ணிடுவோம். இவ மரியாதை கூப்பிடுறாங்க. சிங்கிள் டீயோட நிறுத்திக்காது. தின்னுட்டு மானத்தை வாங்கிடாத. டாக்டர் நாட் அலோவிங் சார். என்ன நாங்க உள்ள வரக்கூடாதாமா? இல்ல பிங்கி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியா? அப்போ நீ கொஞ்சம் வெளியேற. பிங்கிக்கு காவலாரா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பிங்கி நீங்க பாத்துக்கங்க. ஓகே மேடம். வாங்க நம்ம உள்ள போலாம். ஐ ஜாலி. வெல்கம் மேடம். குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங். ஹாய் ஹாய் ஹாய். உட்காருங்க ப்ளீஸ். ஏன் தள்ளி போய் உட்காருங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம். போய் சொல்றான். எனக்கு தான் கூச்ச சுபாவம். அவன் ரொம்ப தைரியசாலி. அப்ப நீங்க தான் சரியா உட்காரணும். அப்பதான் உங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போகும். And meet my friends Meena, Sushma, Sweta, Karishma and I am Pooja. And he is Mr. ஆமா, உங்க பேர் என்ன? என்னடி இது? அவர் பேர் கூட தெரியாதா? नाम तक नहीं जानती? फिर तुम इन लोग तुमको साथ किसने लाई? वो सब बात में बता दूं. உங்க பேரு? என் பேர் பரணி. என் ஃப்ரெண்டோட பேரு லொட்டை. லொட்டையா? லொட்டைனா அவன் பேரு லோகு. செல்லமா அப்படி பாத்தீங்களா பீச்சங்கையே எடுக்கிறான் பாருங்க. மிஸ்டர் பரணி லோகம் தான் என் பிங்கியோட உயிரை காப்பாத்துனாங்க. அதே வெட்டனரி டாக்டர்? யா. என் பிங்கி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துனாங்க. யா யா. ஆர்டர் மேடம். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வேணுமோ கேட்டுக்கங்க. எஸ் மேடம். எங்க எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ். ஆர்டர் சார். இல்லைங்க, எங்க ரெண்டு பேருக்கு வயிறு சரியில்லைங்க. கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் கொடுங்க போதும். எனக்கு வயிறு நல்லா இருக்குங்க, நான் சாப்பிடுவேன். பாத்தியாடா, முன்னெல்லாம் பொம்பளைங்க வீட்டுல சமைக்காம ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு தான் பாத்துருக்கோம். இப்ப என்னடான்னா குளிக்காமலே ஹோட்டலுக்கு வந்துட்டு இங்க குளிச்சுட்டு அப்புறமா தான் சாப்பிடுவாங்க போட்டுடா. ரொம்ப நல்ல விஷயம் இல்ல இது? அநேகமா இந்த போறதுக்குள்ள உன்னை போலீஸ்ல புடிச்சு குடுறாங்கன்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டி கரெக்டா சொன்னா நாய்ங்களை எல்லாம் உள்ள விட மாட்டேன். அறிவு கட்ட லொட்டை. எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் பரணி, உங்களுக்கு எந்த உதவி எப்ப தேவைப்பட்டாலும் சொல்லுங்க. I'll do my best. இவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை வாங்கி அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நான் இப்பதான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பில்லு வரத்துக்குள்ள கிளம்புவோமா? அப்ப நாங்க கிளம்புறோங்க. டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு. வரேன். தேங்க்யூங்க. வரேங்க. பாய். Okay, வாங்க. ஐயோ, அந்த பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் கொடுப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நான் எதிர்பார்த்தேனே. ஏன் கம்ப்யூட்டர் கணக்கு தப்பவே தப்பாது. இப்போ அது புரிஞ்சுக்குங்க. நைனா, அந்த பொண்ணு பெரிய கோடீஸ்வரி நைனா. அதுவும் சேர்த்து விட்டு பொண்ணு. நம்ம பரணி உண்மையிலே யோகமான ஜாதகக்காரன். ஏங்க குண்டு தம்பியே கொப்பளிச்சிருச்சு. அப்ப நான் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டு போட்டுமா? யோ எதை வச்சு நம்ப சொல்றேன்? ஒரு கோடீஸ்வர வீட்டு பொண்ணு இவனுக்கு 2 பேர் மூஞ்சிலையும் காரி துப்புச்சுன்னு சொல்ல நம்புறேன். காதலிச்சான்னு சொன்னா எப்படியா நம்ப முடியும்? எனக்கு தெரியாத இவனுக்கு ரேஞ்ச் யோகியதையெல்லாம். பா, என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? ஆமாப்பா, அந்த பொண்ணு தன் கையால லவ் லெட்டர் என் மேல வீசி எறிஞ்சா. டேய், அவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு எதுக்காகடா தம்மாந்தூண்டு பையன் உன்னை லவ் பண்ண? இது என்னங்க கேள்வி? அம்மா பெரிய யானைய தம்மா தூண்டு அங்குசத்தால அடக்கிறது இல்ல.
எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ல வந்த ஜாதக பலாப்பலன். யோ இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள உன் கம்ப்யூட்டர் பெருமையை பேசிட்டு இருந்த என்னையா பண்ணுவ? என்ன சவுண்ட் விடுற? என்ன 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 என்னையா? டேய் அந்த நாயை விட்டுடுங்கடா. ஏன் ஆண்டா உன்ன நாயை கூப்பிடுறீங்க? ஏன்னு நான் பாவம் அவரை போட்டு இந்த பாடு டேய் போட்டேன். ₹1,00,000 கம்ப்யூட்டருக்கு ஓனர் அந்த ஆளே கால் கடையில் உட்காந்துருக்கேன். காலனா பிரயோஜனம் இல்ல. காலி பையில என்னடா மேல உட்காந்துருக்கேன்? கீழே உட்கார. அப்ப நான் மேல நீ உட்காரட்டுமா? இதே லெவல் மெயின்டைன் பண்ணியா? டேய் நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த கோடீஸ்வர பொண்ணு உன்னை எதுக்காக லவ் பண்ணும்? அதுப்பா அந்த பொண்ணு விட்டு நாயை நான் காப்பாத்தினேனா, அங்கேயும் நாயா? அந்த நாயை காப்பாத்தின நன்றியில அந்த பொண்ணு என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. டேய் நாயை காப்பாத்துனதுக்காக அந்த நாய் வேணும் உன்னை லவ் பண்ணலாம். நாயோட ஓனர் எதுக்கு சார் லவ் பண்ணும்? சபாஷ். இவரு லேஸ்ல பிடிக்க மாட்டாரு. பிடிச்சா கரெக்டான பாயிண்டா இருக்கும். யோ கண்ணாடி, யாரா பின்னாடி? நான் தான். இந்த ஜென்மத்துல நீ கம்ப்யூட்டர் திரும்பி வாங்கி போக மாட்டேன். இப்படித்தான் தம்பி டயலாகே பேச மாட்டான். பேசினாலும் நச்சுன்னு பேசிடுவான். இதை பாரு, இந்த மாதிரி 100 லவ் லெட்டர் கொண்டு வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். தம்பி என்னையா? அடுத்த தடவையாவது ஸ்ட்ராங் பாயிண்டோட வந்து உன் காதலை நிரூபிச்சிட்டு என் கம்ப்யூட்டரை எடுத்து போக கொஞ்சம் வழி பண்ணு. ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் இல்லாம எனக்கு கை குறைஞ்சா மாதிரி இருக்குது. டேய் அந்த நாயை அவுத்து விடுங்க. எதுக்கு நாயை அனாவசியமா டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் இப்ப போகணும், அவ்வளவுதானே. போறேன். ஓ கம்ப்யூட்டர் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு. பொய் சொல்லும்போது நம்பின உலகம், உண்மை சொல்லும்போது நம்புதான் பாத்தியா? டேய் உலகங்களுக்கு நேரா சுத்தி வளர்ச்சி பேசிட்டு இருக்க. எனக்கு தானே சொன்னேன். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை பேசினா பார்த்தாரா? எப்பவுமே உண்மை பேசணும். இது பாருங்க, இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள உண்மையிலேயே ஒரு கோடீஸ்வரம் பொண்ணா பார்த்து கன்ஃபார்மா லவ் பண்றது பாருங்க. அப்படி இல்ல நானே ஒரு நல்ல கோடீஸ்வரம் பொண்ணா பார்த்து. அப்பா லவ் பண்ண போறீங்க? இல்லடா இவன் லவ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். சீக்கிரம் பண்றாங்கண்ணா. டேய் உங்க ஒப்பன் கோடீஸ்வரன் ஆக வேண்டாமா? ஆமா. இந்த மாசம் வீட்டு வாடகை வேற கொடுக்கலடா. சார் சார், என் கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தமிழ்லயே கம்ப்யூட்டர்னு எழுத வராது. தயவு பண்ணி அதை கொடுத்துருங்க சார். ஏங்க பாவம் போன போது கொடுத்துருங்களேன். அவரு நாயா அலையறாருல. இதுலயும் நாயா? அதை ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? யோ மரியாதை இங்கிருந்து வந்துச்சு பாரு. போகலைன்னா என்ன? போகலைன்னா நாயை அவுத்து விடுவேன். நாயை அவுத்து விட்டா கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி போடணும். ஐயோ ரொம்ப வலிக்குங்க. அட அது இல்லைங்க. நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு தெரிஞ்சுதான் முன்கூட்டியே இங்க வரதுக்கு முன்னால தொப்புளை சுத்தி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். நாயை கூப்பிடியா? இது நாயை கூப்பிடியா? நான் கூப்பிட்டா அது எப்படி எங்க வரும்? ஏன் வராது? அது பக்கத்து வீட்டு நாயா? எது? யோ நான் அது ஒரு பந்தாவுக்காக சொல்லிட்டு இருந்தேன். உண்மையை நம்பி 16 ஊசி வேற போட்டு வந்துட்டியா? அட பாவி, பக்கத்து விட்டு நாயா? ஆமா. அத நம்பி நான் தொப்புளை சுத்தி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு வந்துட்டேனே. என்னது தொப்புள சுருக்கு சுருக்குன்னு குத்துது? வலிக்காதா பண்ண? உன்னை காட்டுல இந்த ஆளு முதல் டிவி கொண்டு வரும்போது அந்த மானிட்டர்ல உன்னை பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாரு? இல்ல என்ன சொன்னா தெரியுமா? சொல்லுங்க. என்ன சொன்ன? ஏங்க பழசெல்லாம் கிண்டுறீங்க? அம்மாவுடைய மனசு அனாவசியத்துக்கு அசிங்கமாயிடு. வேணாங்க. வாங்க வாங்க, தம்பிங்க வந்துட்டாங்க. வாங்கப்பா வாங்கப்பா. இன்னைக்காவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி நான் கம்ப்யூட்டரை எடுத்துட்டு போக முடியா பண்ணுங்கப்பா. வேலை இல்லாம இருந்தா அது துருப்பிடிச்சிரும்பா. அது கிடக்கட்டும். அன்னைக்கு சொன்னீங்கல்ல வரும்போது ஸ்ட்ராங்கான பாயிண்டோட வான்னு. இது பாருங்க, என் லவர் எனக்கா கொடுத்துருக்கா பாருங்க. என்னடா அது? என்னது ஷேப்பு ஷேப்பா பில்ல பில்லையா இருக்குது? அல்வா. இதுதான் அல்வா? வா 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 வா. தல்றா எதே தல்றா? வா வா. தல்றா. ஏண்டா டேய், அந்த பொண்ணு உனக்கு அல்வா கொடுக்கலாம், ஆனா நீ எனக்கு அல்வா கொடுக்கலாம் நினைக்கிற பாத்தியா? அது ரொம்ப தப்பு மகனே. சரி சரி, அந்த அல்வாவை பிரிச்சு தின்னுங்கடா. மிஸ்டர் கம்ப்யூட்டர், ஒரு பீஸ் அல்வா வாங்கி சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இரு. அடியே உன் மகன் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். காசு நீ கொடுத்தியா? நிறுத்துங்க. சும்மா என் பிள்ளைய குறை சொல்லாதீங்க. ஒழுங்கா வேலை வெட்டி பார்க்கலான்னு இருந்த பிள்ளை மனச கண்டதை சொல்லி நீங்க தான் கெடுத்துங்க. அப்பா இங்க பாத்தீங்களா? ஐ லவ் யூ கொடுத்திருக்கா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சும்மா இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்களா? நம்பலனா போங்க. அந்த பொண்ணு என்ன கன்ஃபார்ம்டா லவ் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு. நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவேன். மாணிக்க சார், தம்பி சொல்றது என்னமோ உண்மைன்னு தான் என் மனசுக்கு படுது. என் கம்ப்யூட்டரை திரும்பி வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா தம்பி கூட போய் அந்த பொண்ணுகிட்டயே நேரடியா உண்மைதானான்னு கேட்டுக்கிட்டு வந்துருங்களேன். அவ இல்லைன்டா. என் கம்ப்யூட்டரை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து விட்டு நாயோட வாயில கொடுத்து கடிச்சு கொதற சொல்லுங்க. சும்மாரியா? டேய் அந்த பொண்ணு வீடு எங்கடா இருக்கு? இந்த வீடு தான். வீட்டுக்கு தான். நீங்க யாரு? ஏய் யார பார்த்து யாருன்னு கேக்குறேன் மகனே. உள்ள போய் அந்த பொண்ணு கிட்ட பேசி நம்ம மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா முதல்ல இவனை வேலையை எடுத்து வைக்கணும். நீ யாரு என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க? என்ன யார் யாருன்னு கேட்டுருப்பா. எதுக்கு இவங்க தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, என் ஸ்டேட்டஸ் சரியா வரதுல நீ டீல் பண்ணு. இது பாருப்பா,
உள்ள போய் பூஜா கிட்ட உங்களை பாக்குறதுக்கு பரணியோட அப்பா வந்திருக்காருன்னு சொல்லு, அப்புறம் தெரியும் நாங்க யாருன்னு. போ. டேய் போடா. வீடு நல்லா ஃபாரின் டைப்ல தான் கட்டிக்கிறேன். உன் கல்யாணம் முடிஞ்ச முதல் வேலையா நானும் உங்க அம்மாலும் அந்த பால்கனியில் உட்காந்து காத்து வாங்கணும். ஏன் உனக்கு இடம் வேணுமா? நீ மொட்டை மாடி போயிடப்பா. அம்மா உங்களை உள்ள உட்கார சொன்னாங்க. நீ போய் கேட்டு உட்காரு. நீங்க போங்க. ரிப்பீட். யாரு இவனுங்க? மாடி உட்காருமா. அடா, என்ன அடக்கம் என்ன அடக்கம். பணம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், ஆனா 1% பந்தா இருக்கா? அம்மா நல்லா படிக்கிறியாம்மா? படிச்சு முடிச்சிட்டேனே. இல்லையே, படிக்கிறதா தானே என் பையன் சொன்னான். அது அப்பா பேசாம நீ. கரெக்ட்மா, இப்படித்தான் இருக்கணும். பாடங்களை அப்பப்போ படிச்சு தீர்த்துட்டே இருக்கணும், பேலன்ஸே வைக்க கூடாது. நானும் கூட படிக்கிற காலத்துல இப்படிதான் பாடங்களை அப்படியே படிச்சு தீர்த்துட்டே இருப்பேன். அப்பா நீங்க வந்து நான் சொல்ல சும்மாறா. கலரு டபுள் ஓகே. கொஞ்சமா எந்திரிச்சு நிக்கிறியாமா? உயரம் தான் என் பையனை விட ஒரு 2 இன்ச் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்கே. என்ன ஐயோ அப்பா நீங்க நான் சும்மாரா உயரத்துல இருந்தா இருக்கு. மம்மி. மம்மியா? மம்மின்னு குழந்தை உங்களையா கூப்பிடுது? ஆமா, என் பொண்ணு என்னதானே மம்மின்னு கூப்பிடும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் உள்ள போய் பூஜா வர சொல்றீங்களா? சீக்கே. யாரா அது? இது பூஜாவோட அண்ணி, வரப்போறதான் பூஜா. நினைச்சேன் என்னடா என்ன. வாய மூடுறீங்களா? வாயை மூடுனா இதை எப்படி குடிக்க முடியும்? குடிச்சிட்டு வாய மூடுங்க. பாருங்க, நீங்க தயவு செஞ்சு மரியாதையா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் நம்ம வந்த இடத்துல நம்ம எல்லாரும் அசிங்கமா நினைப்பாங்க. நமஸ்தே ஜி. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கோயில் ஃபங்க்ஷனா இல்ல டொனேஷனா? இல்லைங்க சார், இந்த ஸ்வீட் பாக்ஸை பத்தி உங்கள்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். ஸ்வீட்டா? அதான் சார், என்னால கூட நம்ப முடியல. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் இருந்தாலும் நான் கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மைதானா அப்படின்னு விசாரிச்சு வந்தேன். இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னா? என் பையன். அவருக்கு யார் சொன்னா? உங்க பொண்ணு. சே, இது பாருங்க ஜி, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். சேட்டே இது போதும், சேட்டே இது போதும். இதுதான் எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தது, இப்ப கன்ஃபார்ம் ஆகி போச்சு. வர வர வர. ஒரு ரிக்வஸ்ட், தயவு செய்து இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஐயோ, வரும்போது தானே தெருவில் 4 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? சரி, ஃபர்தர் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஐயோ, எனக்கு கொஞ்சம் ஓட்ட வாய் இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். டேய், இதெல்லாம் ஓரளவுக்கு செட்ரேட் ஆகிற வரைக்கும் வாயை தரக்கூடாது. கால் விடு. ஏய், இதெல்லாம் எதுக்கு? என்னங்க இவ்வளவு ஸ்வீட்டான விஷயம்? உங்களுக்கும் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. கவலையே படாதீங்க, என் பொண்ணு கல்யாணத்துல விதவிதமா ஸ்வீட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் போட சொல்றேன். ஓகே, கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். சேட்டு, டிபாசிட் பண்ணுங்க பேங்க்ல. டிராப் நாங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கிறோம். டேய், மாமனாரையே அசத்திட்டியடா. போங்கப்பா. ஐ லைக் யூ.